அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஃப்தார் நோம்பு திறப்பது ஒரு சிறப்புங்க. நோம்பு திறக்கிறது சந்தோஷங்க. நோம்பு காலத்தில் அதாவது இப்போ இந்த மண்ணடி சைடு நம்ம பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வச்சு கூவைகள் பலகாரங்கள் சமோசா பஜ்ஜி நிறைய விற்பாங்க, பலகாரம் செஞ்சு விற்பாங்க. அதுபோல் எல்லா ஊர்லேயும் விற்பாங்க, எல்லா ஊர்லேயும் உண்டு பலகாரம் செஞ்சு விற்கிறது போகிறது. அப்படி இருக்கும் போது நம்ம அந்த நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க, கொண்டாடுறது. அதாவது ஒரு தனியாக உட்காந்து நோம்பு திறக்கிறதுக்கும் 2-3 உட்காந்து திறக்கிறதுக்கும் 10-20 பேர் உட்காந்து திறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க, ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதனால தான் பள்ளிவாசலில் போய் திறக்கிறதுக்கு ஒரு கூட்டமாக திறக்கும் போது நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி பக்கத்தில் உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள், நம்ம மாற்று சகோதரர்கள், மாப்பிள்ளை மச்சான்னு பழகுவோம் மாற்று சகோதரோட. அந்த சகோதரோட பழகும் போதே அது ஒரு சந்தோஷம் தானே. பழகிட்டு இருக்கோம்ல, சின்ன பிள்ளைகளும் பழகிட்டு இருப்போம். நம்ம ஊரில் பக்கத்தில் எல்லாம் எனக்குலாம் நிறைய சகோதர நண்பர்கள்லாம் இருக்காங்க. மாப்பிள்ளை மச்சான் தான் பழகுவோம். கடத்தூர்லாம் போனால் மாப்பிள்ளை மச்சான் தான், இப்படி தான் பழகிக்குவோம். அந்த நண்பர்கள்லாம் ரொம்பலாம் உங்களால் 20 பேர் 30 பேருக்கு செய்ய முடியலன்னா ஒரு 5 பேர் ஒரு 10 பேருக்கு அழைச்சிட்டு வந்து மொத்தமாக வீட்டிலேருந்து ஏதோ செஞ்சு இல்லை கடையில் வாங்கி பலகாரம் வாங்கி நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வீடோ இல்லை பக்கத்தில் ஒரு தோட்டமோ ஒரு கொல்லையோ ஒரு பள்ளியாசல் ஓரமாக எங்கேயாவது உட்காந்து நோம்பு திறந்து பாருங்கள், அது சந்தோஷமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது ஒரு 5 பேர் ஒரு 3 பேர் நண்பரோடு உட்காந்து திறந்து பாருங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்படி முடியலையா, அதுவும் முடியலையா, எல்லா பள்ளிவாசல்லையும் இஃப்தார் உண்டு. நோம்பு திறக்கிறதுக்கு சாப்பாடு உண்டு. உங்கள் நண்பர்கள் 2-3 பேரை அழைச்சிட்டு போய் சாப்பிடுங்க. துரத்தி விடவே மாட்டாங்க, எந்த பள்ளியாசலும் துரத்தி விட மாட்டாங்க. உட்கார வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வடை வேண்டாம் வைப்பாங்க, வந்து எக்ஸ்ட்ரா வேணா ஒரு சம்சா வைப்பாங்க, வந்து இல்லைன்னு துரத்தி விட மாட்டாங்க. அழைச்சிட்டு போய் உட்காந்து கை காலை மட்டும் கை காலை கழுவிட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உண்மைதாங்க, உண்மையே இல்லையா? எந்த பள்ளிவாசல்லையும் அடித்து துரத்தி விட மாட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு சம்சா எக்ஸ்ட்ரா ஒரு வடை தான் வைப்பாங்க, வந்து ஏன் அழைச்சிட்டு வந்துன்னு கேட்க மாட்டாங்க. அதனால் உங்கள் நண்பரை சுற்றி வட்ட நண்பர்கள் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லையா உங்கள்கிட்ட காசு பணம் வசதி இல்லையா, 2-3 நண்பரை சொந்த பந்தங்கள் நண்பர்களை மாப்பிள்ளை மச்சானுங்களை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போய் செய்ய உட்காந்து சாப்பிடுங்க, ஒன்றா நோம்பு தரங்க, அது சந்தோஷம் இருக்குது. உண்மை தானே? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லைனா ஒரு கருத்து இருந்தால் கருத்து ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கருத்து தெரியப்படுத்துங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.